இந்தாம்மா. போதுமா? ஆ. அம்மா. ஆ. வாங்க தம்பி. உட்காருங்க. பரவாயில்லம்மா. லட்சுமி. லட்சுமி இங்க வாமா. இதோ வர அத்தை. யாரு? அண்ணன். அண்ணன் வாங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு 12 மணிக்கு ஒரு பார்ட்டி வீடு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்தாங்கன்னா வீட்டை கொஞ்சம் காமிங்க. வீடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அட்வான்ஸ் வாங்கி அவங்களையே குடி வச்சிடலான்னு இருக்கேன். ஒரு வாரம் டைம். வீட்டை காலி பண்ணி கொடுங்கம்மா. என்னங்கய்யா இப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? மாசம் மாசம் உங்ககிட்ட வாடகை கேட்டு எனக்கு பிபி, சுகரு எல்லாம் வந்துருச்சு. எனக்கு வேற வழி தெரியலமா. ஐயா, உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? நான் கொடுக்கறேன். எங்க இருந்து கொடுப்பீங்க? அண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே, ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். போதுமா, போதும். இப்பெல்லாம் உங்ககிட்ட வாடகை கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏதாவது போற போக்குல சாபம் கொடுத்து அது என்ன பாதிச்சு இதெல்லாம் தேவையா? நான் ஏன் வழிய பாக்குறேன், நீங்க உங்க வழிய பாருங்க. ஐயா, எத்தனை வருஷமா பழகி இருக்கோம், இப்படி மொத்தமா வெட்டி பேசினா எப்படி? பண விஷயமா எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்கம்மா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஏன் இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் எங்கெங்கயோ இருந்து கடன் வாங்கி வச்சிருக்கேன். தினமும் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்கம்மா. நான் எங்க போறதுமா? எனக்கு வருமானம் வர வழிய நீங்க அடைச்சா நான் எப்படி பொழைக்கிறது? சரி, இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க. நான் எப்படியாவது வாடகையை ரெடி பண்ணிடுவேன். கொடுத்த டைம் எல்லாம் போதுமா, இதுக்கு மேல தாங்காது. ஐயா ப்ளீஸ், வீட்டு வாடகைக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மட்டும் கருணை காட்டுங்க. ஏன்பா, என் புள்ள மாதிரி உன்னை நினைச்சேன். நீங்களே இப்படி பண்ணலாமா? நானும் உங்களை என் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்ததுனாலதான் 4 மாசமா வாடகை வாங்காம விட்டு வச்சிருக்கேன்.